மலக் பற்றி பேசுவோமா? ஹாய் கைஸ். ஸோ நிறைய பேர் என்னை ஹாரர் ஸ்டோரி பற்றி பேச சொல்லி ஓட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இன்னைக்கு நான் டூடோங் அக்கா அதாவது பற்றி தான் பேச போகிறேன். நான் சர்வேஸ். இந்த மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா என்னோட ஐஜி இல்லைன்னா என்னோட டிக்டாக்கை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இந்த வீடியோ நான் நைட்டில் செய்கிறதுனால அவங்கள நான் டூடோங் அக்கானே கூப்பிடுறேன். இல்லைன்னா அப்புறம் என்னை நைட்டில் வச்சு 2 காட்டுச்சுன்னா அப்புறம் என்னோட பாடி தாங்காது பார்த்து. மலக் அப்படின்னு ஒரு க்ரீச்சர் ஒரு ஏன்ஷியன்ட் புக்கிலேருந்து எடுத்திருக்காங்க. அந்த புக்கோட பேர் த லெசர் கீ ஆஃப் சாலமன். இந்த புக்கில் என்ன இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இயர் 1600 உள்ள யூரோப்பியன் மேஜிக்கல் டேக்ஸ் ஒரு லிஸ்ட், அப்புறம் எப்படி சமன் பண்ணுவாங்க, அது எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னு சொல்லி அதில் எழுதியிருப்பாங்க. ஸோ கதைக்கு வருவோம். இந்த புக்கில் டூடோங் அக்கா பற்றி என்ன எழுதியிருக்காங்கன்னா அது ஒரு பவர்ஃபுல். அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. அது என்ன பேருனா த கிரேட் பிரசிடென்ட் ஆஃப் ஹெல் அப்படின்னு. ஸோ நார்மலாக நம்ம டூடோங் அக்கா எப்படி இருப்பாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா படத்தில் வர்ற மாதிரி நன் காஸ்டியூம் போட்டுக்கிட்டு அப்புறம் டூடோங் போட்டுக்கிட்டு அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. உண்மையுமே அவங்க அப்பீரியன்ஸ் அப்படி இருக்கவே இருக்காது. ஸோ அவங்கள பற்றி இப்போ நான் டிஸ்கிரைப் பண்ணுறேன், நீங்களே இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. அவங்க ஆக்சுவலி ஒரு சின்ன பிள்ளை, பட் அவங்க பின்னாடி 2 ஏஞ்சல் விங்ஸ் இருக்கும். இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா அவங்க ஒரு 2 தலை டிராகன் மேலே உட்காந்து ரைட் பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம் நான் அவங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். இந்த டூடோங் அக்கா இருக்காங்களே, இவங்களோட எபிலிட்டி என்னன்னா ஹிடன் ட்ரெஜர்ஸ் அப்புறம் சில சீக்ரெட்ஸ்லாம் அவங்க ரிவீல் பண்ணுவாங்களாம். ஸோ உண்மையாலுமே இவங்க ஒரு ஹாரர் நன்னே கிடையாது. ஸோ நீங்களே கேட்கலாம், ஓ அப்போ அந்த படத்தில் இருக்கிற பேய் பொய்யா அப்படின்னு. நான் ஸ்டாரி நான் பொய்ன்னு சொல்ல கிடையாது, பட் அந்த கோஸ்டோட ஃபார்ம் உண்மையுமே அப்படி இருக்காது. நான் உங்ககிட்ட முதல்ல சொன்னல அது எப்படி இருப்பாங்க அப்படின்னு. ஸோ இந்த டைரக்டர் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த படத்தை இன்னும் பயங்கரமாக காட்டுறதுக்காக அவங்கள அந்த மாதிரி ஃபார்ம் செஞ்சு படத்தை இன்னும் பயங்கரமாக ஆக்கியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் தான் பயங்கரமாக காமிச்சிருக்காங்க தவிர இவங்களுக்கு ரியல் லைஃப் இன்சிடென்ட் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம பயப்பட வேணாம். அவ்வளோதாங்க இன்னைக்கு இல்லை கதை. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. That's all for today. Bye.